ஏதாச்சும் பிரச்சனையா? கொஞ்சம் அந்த பக்கம் போறியா? இல்லங்க, ஏதாச்சும் சொன்னாதானே தெரியும். நானாச்சும் அப்படியே சொன்னா மட்டும் நீ என் பிரச்சனை அப்படியே தீர்த்து வச்சிருவியா? போவியா? எப்படியோ நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இவருக்கு என்கிட்ட ஷேர் பண்ண பிடிக்கல, மத்தவங்கிட்ட ஷேர் பண்றதுக்கு தான் பிடிச்சிருக்கா. என்னங்க, வீட்டுல தான் இருக்கீங்களா? என்னங்க, பைக் சாவியும் காணோம், ஸ்லிப்பரையும் காணோம். இப்பெல்லாம் என்கிட்ட சொல்லாம கூட எங்கேயாச்சும் போயிடுறாரு. நில்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். நான் உங்களுக்கு இந்த வீட்டுல அவ்வளோ வேண்டாதவளா போயிட்டேன்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பொண்டாட்டின்றவ வெறும் பெட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லைங்க, கஷ்டம் நஷ்டம் கவலை துன்பம் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறவளும் தான். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு அவங்க முக்கியமா போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு உங்க லைஃப்லன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு பொண்ணுக்குமே வாழ்நாள்ல ஒரு தருணம் இருக்கும். அவ கண்கள்ல பல கனவுகள் நிரம்பி இருக்கும். ஒரு குட்டி சிரிப்புக்காக, ஒரு உயிரை வளர்க்கணுங்கிற ஆசைக்காக. எப்படியாவது இந்த முறை அந்த ஆசை நிறைவேறிடும்னு நம்புறேன். ஆனா இந்த முறையும் அதே ஒரு கோடு தான். அந்த 2 கோடுக்குள்ள நான் தேடின என் ஆசை எல்லாம் மறைஞ்சிடுச்சு. எனக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த சின்ன ஆசை சத்தமே இல்லாம தகர்ந்துருச்சு. சத்யா, நான் வந்துட்டேன். இன்னைக்கு மேட்ச் செமையா போச்சுமா. ஒரு கேம் கூட தோக்கல, சக்கையா இருந்துச்சு. ஓய், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சாமா? சாப்பிட்டேங்க. ஏன் என் பொண்டாட்டி ஒரு மாதிரி சோகமா இருக்கா? பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேன். என்னாச்சு? இந்த டைமும் நெகட்டிவ் தான். அட்லீஸ்ட் இந்த டைமாச்சும் கன்ஃபார்ம் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இல்ல. சத்யா, எனக்கு புரியுது, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை நினைச்சு ஃபீல் பண்றதெல்லாம் சுத்தமா வேஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம புள்ள இப்போ இந்த பூமிக்கு வர ஆசைப்படல. நான் ஆசைலாம் படல, ஆனா என்ன இந்த டைம் கன்ஃபார்ம் ஆயிரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அதான் கொஞ்சம் வலிக்குது. நீ ஆசைப்படுற விஷயம் நானும் ஆசைப்படுற விஷயம் தான். உனக்கு நான் இருக்கண்டி எப்பவுமே. ஐயோ, சமைக்கணுமே. சரி, டைம் என்னாச்சு? 7 மணிதான் ஆச்சா? சரி, தூங்கலாம். என்ன பீரியட் டேட் தாண்டி 1 வீக் ஆச்சு, இன்னும் பீரியடும் ஆகல, அதுக்கான சிம்டம்ஸும் இல்ல. பேபி எந்திரி. சொல்றி. கடைக்கு போய் ஒன்னு வாங்கிட்டு வா. ஏய், இன்னைக்கு சண்டே தாண்டி, பொறுமையா தூங்கி எந்திரிச்சு போய் வாங்கிட்டு வரேன். ஏய், எனக்கு இப்பவே அது வேணும். அதுனா எது? பிரெக்னன்சி செக் பண்றதுக்கு பிரெக்னன்சி கிட். ஏய்,